உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஆன்லைன் தமிழ் சேனல். நான் உங்களான இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ AdSense போட்டோ ஐடி வெரிஃபிகேஷன். யூடியூப் சேனல் மற்றும் கூகுள் AdSense இந்த இரண்டு பிளாட்ஃபார்ம்ல ஏர்ன் பண்றதுக்கு இப்போ போட்டோ ஐடி வெரிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். ஆனா இந்த போட்டோ ஐடி வெரிஃபிகேஷன் எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்க போல தெரியுது. ஏன்னா எனக்கு வந்த மெயில் மற்றும் கமெண்ட்டை பார்த்தா அப்படித்தான் தோணுது. வடிவேலன்னு ஒருவர் அனுப்பிய மெயில், இவருக்கு இந்த ஐடி வெரிஃபிகேஷன் நாட் சக்சஸ்ஃபுல்னு வந்திருக்கான். அதே போல ஸ்கைடெக் அட்வைஸ் இந்த சேனலுக்கும் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. இவர் 3 முறை அட்டெம்ப்ட் பண்ணிருக்காரு. அதே ப்ராப்ளம் மோகன் ஒருத்தருக்கு வந்திருக்கான். அதே போல எஸ்கே டெக் பிரீமியம்னு ஒரு சேனல், அவருக்கும் இந்த ப்ராப்ளம் தான். AdSenseல $156 இருக்கு, வெரிஃபை எப்படி பண்றதுன்னு தெரியல அப்படின்னு மெயில் அனுப்பியிருக்காரு. இதே போல பல மெயில்கள் பல கமெண்ட்கள் வந்துகிட்டே இருக்கு. ஐடி வெரிஃபிகேஷன் பண்றது ரொம்ப கஷ்டம் எல்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஒரே ஒரு நிமிடம் மட்டும் போதும். முதல் முறையிலே போட்டோ ஐடி வெரிஃபிகேஷன் ரொம்ப ஈஸியா கம்ப்ளீட் பண்ண முடியும். அதிகபட்சமாக இருக்கும் 3வது அட்டெம்ப்ட் வரை செல்ல தேவையே இல்லை. லைவா ஒரு ஐடி வெரிஃபிகேஷன் பண்றேன், அதே போல நீங்களும் பண்ணுங்க, எந்த ப்ராப்ளமும் வராது. அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் தவறாம பாருங்க, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போகலாம். இது வரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு. உங்கள் மீனவர் மூக்கையூர் இந்த சேனலுக்கு பல பிரச்சனை இருந்தது. அதுல ஒரு பிரச்சனை ஐடி வெரிஃபிகேஷன். இப்போ இந்த சேனலுக்கு 1,80,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஓகே, இப்போ ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணலாம். இப்போ உங்களுடைய AdSense அக்கௌண்ட்டுக்கு போங்க. மேல ரெட் கலர்ல ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கும். இந்த நோட்டிபிகேஷன்ல யுவர் பேமெண்ட் ஆர் கரண்ட்லி ஹோல்டுன்னு வந்திருக்கும். அப்படியே ரைட் சைடுல ஆக்ஷன் இருக்கும். ஒண்ணு இந்த ஆக்ஷனை கிளிக் பண்ணலாம், இல்லைன்னா இங்க லெஃப்ட் சைடுல பேமெண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். ரெண்டுமே ஒரே இடத்துக்கு தான் போகும். இப்போ இங்க வெரிஃபை யுவர் ஐடென்டிட்டி டு ரிசீவ்டு பேமெண்ட்னு இருக்கும். ரைட் சைடுல வெரிஃபை நவ்னு ஒரு பட்டன் இருக்கும். நீங்க வெரிஃபை நவ் பட்டனை கிளிக் பண்றதுக்கு முன்னாடி இப்போ நான் சொல்ற மாதிரி உங்களுடைய ஐடி ப்ரூஃப் இருக்கான்னு ஒரு முறைக்கு 2 முறை ஒரே ஒரு நிமிடம் மட்டும் ஒதுக்கி செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் போதும். ஐடி வெரிஃபிகேஷன் ரொம்ப சிம்பிளா அப்ரூவல் ஆயிடும். உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் அல்லது ஆதார் கார்டு அல்லது பாஸ்போர்ட் இதுல ஏதாவது ஒரு போட்டோ ஐடி ப்ரூஃபை எடுத்துக்கங்க. அந்த ப்ரூஃப்ல உங்க அட்ரஸ் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி யாராவது சொல்லி இருந்தால் அது தவறு. நீங்க வெரிஃபிகேஷனுக்கு அனுப்ப போற ப்ரூஃப்ல உங்களுடைய போட்டோ ரொம்ப தெளிவா இருக்கணும். இரண்டாவது உங்களுடைய நேம். இப்போ உங்களுடைய AdSense அக்கௌண்ட்ல கீழே செட்டிங்ஸ் இருக்கும், அதுல மேனேஜ் செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கீழே பேமெண்ட் யூசர்னு இருக்கும். இப்போ உங்களுடைய நேம் இருக்கும். நீங்க வெரிஃபிகேஷனுக்கு அனுப்ப போற ஐடி ப்ரூஃபோட நேமும் பேமெண்ட் யூசர் நேமும் ஒன்னா இருக்கணும், அவ்வளவுதான். ஆனா இங்க பாருங்க, பேமெண்ட் யூசர் நேம் தப்பா இருக்கு, ஆதார் கார்டுல இருக்கிற நேம் இங்க இல்ல. அதனால ஃபர்ஸ்ட் இதை எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணணும். இந்த நேமை எடிட் பண்றதுக்கு கீழே மேனேஜ் பேமெண்ட் யூசர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த ஆரோவை கிளிக் பண்ணுங்க. இங்க பென்சில் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய பேமெண்ட் ஐடி ப்ரூஃபை பார்த்து அதுல இருக்கிற மாதிரி அப்படியே டைப் பண்ணுங்க. ஐடி ப்ரூஃப்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி. ஐடி ப்ரூஃப்ல கேபிட்டல் லெட்டர் இருந்தா இங்கேயும் கேபிட்டல் லெட்டர்ல டைப் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு நேமுக்கும் இன்னொரு நேமுக்கும் ஐடி ப்ரூஃப்ல ஸ்பேஸ் இருந்தா பேமெண்ட் யூசர்லயும் அந்த ஸ்பேஸ கொடுங்க. மறுபடியும் ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிக்கங்க. எல்லாம் சரி பார்த்த பிறகு சேவ் பட்டன், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ உங்களுடைய மெயில் செக் பண்ணி பார்த்தா பேமெண்ட் யூசர் நேம் சேஞ்ச்னு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். இப்போ AdSenseக்கு போகலாம். இப்போ வெரிஃபை நவ் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஒரு பாப்பப் வரும். இங்க அப்லோட் போட்டோ ஐடின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய போட்டோ ஐடி ப்ரூஃபை அப்லோட் பண்ணுங்க. போட்டோ ஐடி ப்ரூஃப் வந்து அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ கீழே டைம் பாருங்க, 9:51 ஆகுது. இப்போ கன்ஃபார்ம் இன்ஃபோ, அதை கிளிக் பண்ணுங்க. வெரிஃபிகேஷன் இன் ப்ராக்ரஸ்னு ஒரு பாப்பப் வரும். சில நாட்கள் வெரிஃபை பண்றதுக்கு எடுத்துக்கொள்வோம்னு வந்திருக்கும். கீழே காட் இட், அதை கிளிக் பண்ணுங்க. சில நாட்கள் எல்லாம் ஆகாது, 5 to 6 hours, மேக்ஸிமம் 24 hours கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துடும். இப்போ டைம் 1:11 ஆகுது. கூகுள்ல இருந்து மெயில் வந்திருக்கு. 9:51க்கு அனுப்பணும். இப்போ 1:11, 3 மணி நேரத்துல கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துருச்சு. இந்த மெயில்ல ஐடென்டி வெரிஃபிகேஷன் சக்சஸ்ஃபுல்னு வந்துருச்சு. இப்ப நான் எப்படி போட்டோ ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே ஐடி வெரிஃபிகேஷன் சக்சஸ்ஃபுல்னு வந்துடும். நீங்க அனுப்ப போற போட்டோ ஐடி ப்ரூஃப்ல உங்களுடைய போட்டோ ரொம்ப தெளிவா இருக்கணும். அதே போல உங்களுடைய நேம் ஐடி ப்ரூஃப்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி பேமெண்ட் யூசர்லயும் இருக்கணும், அவ்வளவுதான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய கேள்விகள் மற்றும் சந்தேகங்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.